அந்த பண்ணையாருக்கு ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஆசைப்படுகிறான். ஸோ உரிமையோடு போய் இந்த மாதிரி உங்கள் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு அந்த பண்ணையார் சொல்கிறார், என்னிடம் 3 காளைகள் இருக்கின்றனர். இந்த 3 காளைகளில் எந்த காளையை நீ அடக்கி அந்த காளையை வாளை பிடித்து நிறுத்துகிறாயோ அப்படி நிறுத்திவிட்டால் நான் என்னோட மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ வாடிவாசல் எப்படி காளை அவுத்து விடுறாங்களோ அது மாதிரி முதல் காளை அந்த மாட்டுத்தோளத்திலிருந்து வெளியே வருகிறது. அது பாகுபலி 3ல் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு திமிர் பிடித்த காளையாக இருக்கிறது. அந்த இளைஞன் அந்த காளையை பார்க்கிறான். ஓ, இந்த காளையை நம்ம அடக்கினால் நாம் உயிரோடு இருப்பதே சந்தேகம் என்று அந்த வாய்ப்பை நழுவப்படுகிறான். முதல் காளையை அடக்கவில்லை. அடுத்ததாக 2வது காளை வெளியே வருகிறது. அந்த காளையும் தோற்றத்தில் பயங்கரமாக இருக்கிறது. அதை கண்டும் பயந்து விடுகிறான். இறுதியாக 3வது காளை வெளியே அனுப்பப்படுகிற போது அந்த காளை தொய்வாக சற்று உடல் மெலிந்து காணப்படுகிறது. அந்த இளைஞனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, எப்படியாவது நாம் இந்த காளையை அடக்கி வாளை பிடித்து விடலாம் என்று 3வது காளையை அடக்குகிறான். வாளை பிடிக்க முயற்சி செய்த போது அந்த காளைக்கு வாள் என்பது இல்லை. ஒரு மிகப்பெரிய தோல்வி. அவன் கண்ட ஆசை நிறைவேறவில்லை. ஏனால் காளையை அடக்குவது மட்டுமல்ல, அடக்கியபின் வாளை பிடித்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் பண்ணையனுடைய கோரிக்கை. அன்புமானவர்களே, அவனுக்கு முதல் வாய்ப்பு கிடைத்த போது அவன் அதை சரியாக பயன்படுத்திக்கவில்லை. முதல் வாய்ப்பை தான் விட்டான். 2வது வாய்ப்பையாவது பயன்படுத்தி இருக்கலாம், அதுக்கும் பயந்து போய் விட்டுட்டான். 3வது வாய்ப்பை பயன்படுத்திய போது அந்த வாய்ப்பு அவனுக்கு பலனளிக்கவில்லை. அன்புமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும். முதல் வாய்ப்பு தானே, விடுங்க, அடுத்து பார்த்துக்கலாம். 6ஆப்பு தானே, இப்ப எதுக்கு படிச்சுக்கிட்டு 7ஆப்புல படிச்சுக்கிறோம், 7ஆப்பு தானே, ஏன் 7ஆப்புல படிச்சுக்கிட்டு 8ஆப்புல படிச்சுக்கோம் என்று நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டு கொண்டு வந்தால் அந்த இளைஞனை போல் நாமும் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அன்பான வேண்டுகோள், வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைக்கிற போதே அதை விடாமல் பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம். நீங்கள் வாழ்க்கையில் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.